மாநாடு இரண்டு பொருள்களில் விவாதிக்கக்கூடிய மாநாடாக இருக்கிறது. ஒன்று இடஒதுக்கீட்டை கோரும் மாநாடாக இது அமைந்திருக்கிறது. இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் கிறிஸ்தவர்களுக்கு என்று, அதிலும் குறிப்பாக பட்டியல் கிறிஸ்தவர்களுக்கு என்று பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மிக தெளிவாக இந்த இயக்கம் தம்முடைய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. பேரை பார்த்தா அமைதியான ஒரு பேரா இருக்கும். எல்லாமே இயக்கம் பெரிய விவசாய இயக்கமோ ஒரு பச்சை துண்டா கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் முதல்ல யோசிச்சிருந்தேன். பசும்போல் போட்டிய புலி அப்படின்னு ஒரு வரி உண்டு. இந்த பசும்போல் போட்டிய புலி அப்படிங்கிறது திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு அடையாளமா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அவசியம் இல்லை. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு வெள்ளாமை இயக்கம். ஏன்னா வெள்ளாமை இயக்கம்ன்ற பேரு ஒரு அமைதியான பேரா இருக்குது. ஆனா வெள்ளாமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திருச்சி மாவட்டத்தையே, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல் பழைய திருத்தவர்களுக்கு என்று, பட்டியல் திருத்தவர்களுக்கு என்று உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு அரசியலை முன்வைத்து தொடர்ந்து களமாடி வருகிறார்கள். இதுக்கு நேற்று போன் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு. ஏதாவது ஒரு வித்தியாசமா நேற்று வரை இந்த சமூகத்திற்கு உழைத்த தலைவர்கள் யாரும் சிந்திக்காத வகையில் ஒரு புதிய கோணத்தை சிந்தித்து அவருடைய வாதத்தை முன்வைப்பார்கள். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாம் பெற வேண்டியது உதாரணமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2006-2011 ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த திருமதி டாக்டர் கலைஞர் அவர்கள் உள்ஒதுக்கீடு ஒன்றை அறிவித்து அருந்ததியர் மக்களுக்கான 3 விழுக்காடை ஒதுக்கி கொடுத்தார். அதை போல கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்று வகைப்படுத்தி அந்த உள்ஒதுக்கீடை ஒதுக்கி கொடுத்தார். கிறிஸ்தவ மக்களுக்கு அது பயனில்லை என்று, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை, அதிலும் பெரும்பான்மையாக உயர்வடி கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று எல்லா பாதிரிமார்களும் ஆயப்பெருமக்களும் எல்லா சபையை சேர்த்து கொண்டு போய் ஐயா சாமி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கலைஞர் சொன்னாங்க. எதையும் இடஒதுக்கீடு வேண்டாம்னு தமிழ்நாட்டில் சொல்ற ஒரே குரூப் நீங்களே இருக்கீங்க, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு இங்கிருந்து போனவங்க சொன்னாங்க, இல்ல கன்னியாகுமரி, விருதுநகர், நெல்லை, வேலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் நாங்கள் பெரும்பான்மையாக சொல்றோம். குறைந்தபட்சம் 45 விழுக்காட்டுல இருந்து 60 விழுக்காடு இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்குது, வட்டங்கள் இருக்கின்றன. எனவே இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமா 3 விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 3 விழுக்காடு இருக்கிற பட்சத்தில் வேலை வாய்ப்பு 100ல 3 இருக்கா, 100ல 3, அது 18க்குள்ள 3. இது பட்டியல் சாதியில அறுந்தது இருக்கு. அப்ப ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 30க்குள்ள 3 என்கிற போது இது எங்களுக்கு பயனளிக்காது என்று சொன்னவர்கள் யாருன்னா முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக, உயர்சாதி வகுப்பவராக சொல்லப்படுகிற சகோதரிகளுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சொல்லப்படுகிறது பேசுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்தா கேட்க முடியும். பாப்பானுக்கு மூத்தவன் வரையன் ரொம்ப அமைதியா இருக்க. பாப்பானுக்கு மூத்தவன் வரையன் கேட்பாருக்கு கீழ் சாதியாளர் என்பதுதான் பழமொழி. அப்படி என்றால் நாம் இந்த மண்ணிற்கு மூத்த குடி, முதல் குடி, பெருங்குடி, தமிழ் குடி, ஆதிக்குடி, அந்த பழையக்குடி தான் இருக்கிற குடியிலே மூத்த குடியாக இருக்கிறது சொன்னால் அந்த பழையக்குடியிலே இருப்பவர்கள் இந்த சாதி எனக்கு வேண்டாம்
வீதிக்கு வந்தவர்கள் தான் திருக்குறள். அப்படி வெளியே வந்தவர் தான் பட்டியல் திருக்குறளே பழைய திருக்குறள். வெள்ளை ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த போது அவர்கள் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய சூழலை அறிந்து அதை உணர்ந்து ஆதரித்து அவர்களோடு கரம் கோர்த்து நின்றார்களே ஒழிய சாதிக்கு எதிராகத்தான் நின்றார்கள். சாதி இங்கே என்னை அடிமைப்படுத்துகிறது, சாதி இங்கே எனக்கு சமத்துவத்தை தரவில்லை, சாதி இங்கே ஏற்றத்தாழ்வை போதிக்கிறது, சாதி இங்கே தனி சுடுகாடு தனி கடலை வைத்திருக்கிறது, சாதி இங்கே தனி தூமா வைத்திருக்கிறது, சாதி இங்கே இரட்டை வழிபாட்டு முறை வைத்திருக்கிறது, சாதி இங்கே இரட்டை கோழி முறை வைத்திருக்கிறது, சாதி இங்கே என்னை குளத்திலே குளிக்கக்கூடாது என்று சொல்லுகிறது, சாதி இங்கே சைக்கிளிலே போகக்கூடாது என்று சொல்லுகிறது, சாதி இங்கே டீசல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறது, சாதி இங்கே கல்வரையில சாமி கும்பிடக்கூடாது என்று சொல்லுகிறது, சாமிக்கு சொந்தமான சொத்துக்களை அனுபவிப்பதற்கோ இழப்பதற்கோ கூடாது என்று சாமி தடுக்கிறது, வரையறுக்கிறது, சாதி இங்கே பெண்கள் கூடாது என்று சொல்லுகிறது, சாதி இங்கே பெண்ணை அடிமைப்படுத்துகிறது. இதுக்கெல்லாம் காரணமாக மூலமாக அடிநாதமாக அடிப்படை தத்துவமாக அடிப்படை சித்தாந்தமாக சனாதனம் இருக்கிறது. எனவே நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன், பார்ப்பனிய வல்லாதிக்கத்தை எதிர்க்கிறேன் என்று எதிர்த்து அன்றைக்கு தன்னோடு சமமாக நடத்திய நிலையில் தனக்கு கல்வி திறக்கிறவர்களோடு கரம் கோர்த்து அந்த சகோதர மனப்பாட்டோடு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாலுடைய கலைஞருக்கு எப்படி சொல்றப்ப இந்த 3 விழுக்காடு வேண்டாம்னு சொன்னவர்கள் யாரு? இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை ஆண்டு கொண்டிருக்கிற சிஎஸ்எம் பல்வேறு திருச்சபைகளை தங்கள் கரங்களில் வைத்திருக்கிற ஆதிக்கம் செலுத்துகிற வெள்ளாளுக்கு இருந்தவர்களோ உரையாளுக்கு இருந்தவர்களோ நாடாளுக்கு இருந்தவர்களோ இன்னும் இருக்கக்கூடிய உயர்ந்த சாதியாக சொல்லப்படுகிற இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகள் எங்களுக்கு இது பாதிப்பு வரும். நான் 31 என்ற வாசல் வழியா போய்க்கிறேன், 3 என்கிற 3 அடி வாசல் எனக்கு வேண்டாம் என்று கொண்டு வந்து திரும்ப கொடுத்தாங்க. ஆனா கலைஞர் பேசுவாங்க பாதிப்பு யாரும் தெரியும், கலைஞருக்கு தெரியும், எல்லா குட்டிகளுக்கும் நாடார்கள் எங்க இருப்பாங்க? நாடாளுக்கு சொல்லுங்க, கன்னியாகுமரி தூத்துக்குடியில நெல்லையில் இருப்பாங்க, அதே ஒரு சொல்ல இந்த நாடு உடையாடு கோடாரி கல்லறை வெள்ளாளரி நீ எந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு பகுதியை கொண்டுதான் இருப்பாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் கொண்டு கிறிஸ்தவ உடையாட்டு கூட இருப்பாங்க, இந்த ஆண்டிகளை தேவை உங்க இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க யார் இருப்பாங்க? தமிழ்நாடு முழுவதும் பறையத்திருந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி பறையத்திருந்தவர் இருப்பார், திருச்செந்தூர் பறையத்திருந்தவர் இருப்பார், வேலூர் பறையத்திருந்தவர் இருப்பார், திருச்சியில் பறையத்திருந்தவர் இருப்பார். ஏற்று திருச்சி ஏற்று எந்த தொகுதி எடுத்தாலும் ஏறக்குறைய ஒரு 60 தொகுதி சட்டமன்றத்தில் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை எவை கேட்காமல் எவருக்கு கேடாதிக்கம் செய்யக்கூடிய இந்த திருச்சபையை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாதியை அது வந்து என்ன இருக்கும்? உள்ளாட்சி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறங்க என்ன கிடைச்சிருக்கோம்? பஞ்சாயத்து வல்லமுறை மெம்பர் அணிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். மெம்பர் அணிக்கு வெற்றி பெற்றுதான் துணை தலைவராக மாற வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பஞ்சாயத்து தலைவராக வாய்ப்பு இருக்கும். ஒன்றிய குழு உறுப்பினராக, மாவட்ட குழு உறுப்பினராக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்காம போயிடுச்சு. குறைஞ்சபட்ச வேலை வாய்ப்பு அல்லது கல்வியில் வேலை, கல்வியில் பொருளாதாரத்தில் சமூக மேம்பாட்டுக்கான அடிப்படையில் இந்த கூட்டுகளுக்கான அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆக மத்தவத்துக்கு 2 ரூபாய் நீங்கிற மாதிரி 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தில்
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு என்ன இருக்குங்க? இது கிடைக்காம அரசமைப்பு சட்டம் 14, 15, உறுப்பு 14, 15, 16, 17, 25 இவை அனைத்தும் சமத்துவத்தை கோடிட்டு கிடக்கிறது. இங்கே சமத்துவம் நானா இருக்கா? மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், சாதி அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் ஒரு மதச்சார்பின்மை சட்டம் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு மதத்தை சேர்ந்ததற்காகவே ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதாரத்திலே, சமத்துவத்திலே, சமூகத்திலே எந்த வாய்ப்பும் இல்லாமல், அரசியல் வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அரசியல் அடிமைகளாக இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது. இதை பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்கிறேன். ஜிஆர் சாமியாருக்கு தான் தெரியுமா? என்னைக்காவது ஜிஆர் சாமியார் கட்டி பேச சொல்லிட்டு உத்தரவு போட்டு போனா சிறப்பு தனி நீதிபதியாக இருக்கிறது சோமனவரை கட்டி போனா ஏன்னா கேட்பார்த்த சமூகமாக இது மாறிக்கிறது. இன்றைக்கு எல்லாமே இயக்கம் இந்த கோரிக்கை முன்வைக்கிறது. இந்த கோரிக்கையுடைய அழுத்தம் எல்லாமே இயக்கத்திலிருந்து 2 விதமான கோரிக்கை முன்வைச்சிருக்கு. ஒன்று, இடஒதுக்கீட்டு அடிப்படையில் உடனடியாக பட்டியல் தெரிந்தவர்கள் பழையல் தெரிந்தவர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீட்டை கொண்டு நியாயமான கோரிக்கை. நியாயமான கோரிக்கை. ஏன் மொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் 100% பழையல். இந்த பட்டியல் இருந்தவர் மற்றும் பட்டியல் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் பட்டியல் இருந்தவர்களாக இருக்கிறார்கள். பட்டியல் படுத்தவில்லை. அந்த பட்டியல் இல்ல, பிற்படுத்தப்பட்ட பட்டியல் தான் இருக்குது. இந்த பட்டியலை நாம் இன்றைக்கு இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதுல சேர்க்கணும்? ஒன்றிய கீழே சேர்க்கணும். இல்லையா? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 18 எனக்கு சேர்க்க வேண்டாம். 31 தனியாக இருந்து என் தலையை எண்ணி பட்டியல் திருத்தமாக இருக்கக்கூடிய தலையை எண்ணி பகுத்தறிவு பாராளுமன்றத்தை பெரியார் சொன்னதைப் போல வகுப்பு சட்டப்படி சாதி அடிப்படையில் நீங்கள் தீர்மானித்து எண்ணி எனக்கான உரிமையை அந்த 31 எடுத்து கொடுத்தால் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்றத்துக்காக முடியாது. ஏன்னா பாராளுமன்ற சட்டம் இருக்கும். முதல் முறையா நீங்க செய்ய வேண்டிய வேலை, தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலை, தொடங்கி வைக்க வேண்டிய வேலை. கடிதம் எழுதலாம் போதாது, பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதலாம் போதாது, தீர்மானம் போடுங்க, தீர்மானம் போட்டாங்க பத்தாது, சட்டம் போட்டுங்க. என்ன சட்டம்? பலனுக்கு இருந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, அல்லது பட்டியல் இருந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, பிசி இருக்கிறவங்க 107 சாதி பிரிச்சு எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலை உருவாக்குகிற அதே போல பிற்படுத்தப்பட்ட உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இன்னொரு செய்தி, இது தொடர்ந்து போராடுற மிக முக்கியமான செய்தி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் இடம் பெறுகிற போது அல்லது இடம் கொடுக்கிற போது பழைய திருத்தவர்களுக்கு இடம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு திருத்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில 45 விழுக்காட்டிலிருந்து 65 விழுக்காட்டிலிருந்து 80 விழுக்காடு இருக்கக்கூடிய திருச்சபை பகுதி இருக்கு. எனவே அவர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு யாரு உருவார்? முதல்ல சமத்துவம் பேசுகிற திராவிட மாடல் என்று அரசு பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும். நான் பெரியாரின் வாரிசு, பகுத்தறிவு பாராளுமன்றத்தை பெரியாரின் இடஒதுக்கீட்டு கொள்கையை சமூக நீதியை கொள்கையை நான் பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? உடனடியாக இந்த பழைய திருத்தவர்களுக்கு என்று உங்க கட்சியில நீங்க
அமைச்சர் வழியாக அரசுக்கு தெரியப்படுத்த வழிகிறேன். 1950 ஜனாதிபதி ஆணை 13 மதத்தின் அடிப்படையில் இந்துக்களை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்கிற ஒற்றை ஆணை எங்களை பாதிக்கிறது. இந்த ஆணை பிறகு 3 வகையில் திருத்தப்பட்டிருக்கிறது. பார்சிக்கு, சீக்கியருக்கு, புத்தருக்கு, புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இதுவரைக்கும் வழங்க இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. இப்பொழுது என்னுடைய 2 கோரிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து அந்த தீர்மானம் தாண்டி தமிழக அரசு ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டும். அந்த முடிவு என்னவென்றால், உள்ளாட்சியில ஏற்கனவே 2009 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு பட்டியலில் அறிஞர்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீட்டு முறையை வகுத்தளித்து கொடுத்தார். அது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மத முக்கியஸ்தர்கள் அனைத்து சபையை சேர்ந்து போய் ஒப்படைச்சிட்டாங்க. காரணம் அது பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த 3 விழுக்காடு 31 விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகையிலிருந்து எங்களுக்கு போதாது, அது எங்களுக்கு உரிய பலனளிக்காது என்று ஒப்படைச்சாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் மட்டும் அப்படியே தீர்க்கமா சொன்னாரு, இல்லையா இதுல வேற ஆளுங்க பயன்படுவாங்க அதுக்குதாயான்னு சொன்னாரு. ஆனா இவங்க யாரும் கேட்கல. கட்டணத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி அரசாங்கமும் எங்களுக்கு செய்யல, இந்த திருச்சபை எங்களுக்கு சரியா செய்யல. நிலையில நாதியற்ற மேய்ப்பர் இல்லாத ஆளுகளாக ஆற்றும் இவர்களுக்கு அரசியல் திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்க வேண்டும். அப்படி என்ன தொடங்கணும்னா, உள்ஒதுக்கீடு கொடுத்தல 1